ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஜின் வைரஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு மாசான ஸ்டோரி போடலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி போட்டிங்கன்னா உங்களை ஒரு பெரிய எடிட்டர்னே நினச்சிருவாங்க. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் அங்கே ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க சென்டரில். இல்லை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட்லேயும் ஸ்க்ரோலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் ஸ்டோரின்றது ஒன்று இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிட்டு சைடு வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் நான் சொல்கிற நேமை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இருங்க, நான் கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் ப்ரௌஸ் எஃபெக்ட் வந்தோடனே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டு அந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் பட்டன் பக்கத்தில் இருக்கும். அதில் வேர்ப் ஸ்பீட் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். வேர்ப் ஸ்பீட்னு சர்ச் பண்ணோடனே 3-4 ரீல் காட்டும். இப்போ வேர்ப் ஸ்பீட்னு சர்ச் பண்ணிட்டேன். அதில் வேர்ப் ஸ்பீட்னே நான் ஒன்று கிளிக் பண்ணுவேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு டைம் சேவை எடுத்துகிட்டு உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன். இப்போ சேவ் எடுத்துட்டேன். இப்போ திருப்பி சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்படியே கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் வெளியே வந்துடுறேன். இப்போ வெளியே வந்தோடனே ஃபோட்டோ ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ இது பண்ணணும். நீங்கள் இது எப்படி பண்ணணுன்னா, ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரு ஃபோல்டரில் உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு இப்படி வந்துடும். இப்படி எப்படி போடணுன்றது உங்களுக்கு தெரியலனா இன்னொரு டுட்டோரியல் ரொம்ப ஸ்லோவாக கூட சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே எஃபெக்ட் சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சேவ் பண்ண எஃபெக்ட் ஃபஸ்ட்டே காட்டும். அந்த சர்க்கிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ வந்துடும். இதுக்கப்புறம் இதில் இன்னொரு வேலை இருக்குது. என்னதுன்னா, உங்களோட ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணணும். அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஃபோட்டோஸ்னு கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னு கண்டிப்பாக தெரியும். அந்த ஃபோட்டோஸுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னோடய இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிளாக மாறிடும். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் ரொம்ப சின்னது பண்ணுங்கள். ரொம்ப சின்னதுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் பிடிக்குமோ அந்தளவுக்கு பண்ணிடுங்க. இருங்க, நான் பண்ணிடுறேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரொம்ப ஸ்லோவாக கரெக்டாக ஒரு சென்டரில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இப்படி பண்ணிட்டு இதில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு என்னதுன்னா, மேலே அந்த எமோஜி சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் டைப் பண்ணுங்கள். இப்போ மியூசிக் சர்க்கிள்னு டைப் பண்ணுங்கள். அது அதாவது மியூசிக் சர்க்கிளில் சர்க்கிள் மியூசிக்னு டைப் பண்ணுங்கள். சர்க்கிள் மியூசிக்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் நிறையா காட்டும். உங்களுக்கு இதில் எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் அந்த வயலட் கலர் எஃபெக்ட் எனக்கு பிடிச்சிருந்தனால செலக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் எடிட்டர் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்பட்றா பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா நீங்களே கூட சொல்லுங்கள். இப்போ இதை அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே இன்ஸ்டாகிராமில் காட்டின ஒரு மியூசிக் சர்ச் பண்ணிட்டேன். இதில் மியூசிக் ஒன்லின்னு போட்டிங்கன்னா கீழே அந்த ஆப்ஷன் காட்டாது. ஸோ அதனால் நீங்கள் மியூசிக் வச்சு வைப் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்பட்றா பண்ணேன்ட்டு உங்களை திருப்பி கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இப்படி இது பண்ணோன்னே இப்படி க்ளோ ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த போஸ்ட் ஷேர் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். போஸ்ட்டில் இந்த ஸ்டோரி ஷேர் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஷேர் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். இப்போ என்னோடய போஸ்ட் ஷேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வீடியோவில் சவுண்டு கேட்காது. உங்களுக்கான நீங்கள் உங்கள் ஃபோனில் பண்ணி பார்க்கும்போது காட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய், டாட்டா. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.